ஹை கைஸ், நம்ம சேனலில் டாவன்சி ரிசால்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம்னா, டாவன்சி ரிசால்ட்டில் பேசிக்ஸ். அதாவது நீங்கள் ஒரு பிகினர், ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாவன்சி ரிசால்ட்டு பேசிக்ஸ், டாவன்சி ரிசால்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பேசிக்ஸாக இன்டெப்த்தாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு டாவன்சி ரிசால்ட்டில் மாஸ்டர் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒன்ஸ் டாவன்சி ரிசால்ட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோன்னு இந்த மாதிரி தான் வரும். இது ஆல்ரெடி ப்ரீவியஸாக பண்ண ப்ராஜெக்ட். இதை நம்ம பின்னாடி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ உள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் டாவன்சி ரிசால்ட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேனல் இருக்கும். இந்த கீழே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னு இந்த கட் பேஜுக்கு தான் வரும். அதாவது இதிலே பார்த்தீங்கன்னா கட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா மீடியா போல்னு இருக்கும். இந்த மீடியானா என்னென்னா நம்ம எடிட் பண்ண வேண்டிய மீடியாவை இதில் எடிட் பண்ணிக்கலாம். இது கட் பேஜ்னு சொல்லுவாங்க, கட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது. நம்மளோட மோஸ்ட்லி 99% ஆஃப் ஒர்க்கு இந்த எடிட்டிங் பேனல் இதில் தான் இருக்கும். அண்டு ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங், கலர்ஸ் எல்லாம் கிரேட் பண்ணுவாங்கள்ல, அந்த இது பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் இருக்கும். இங்கே ஆடியோஸ் எடிட் பண்ணுறது. அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறது இங்கே இருக்கும். ஓகேங்களா, நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த டாவன்சி ரிசால்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர். இதில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஆப்ஷன் இருக்கும். நமக்கு 20,000 தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ணுறது மினிமமான ஆப்ஷன்ஸ். நமக்கு இவ்வளவு இருந்தால் போதும் அப்படின்னு தோணும். ஓகேங்களா, நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். இப்போ அதோட நான் சொன்ன மாதிரி எடிட் இந்த பேஜில் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் நடக்கும். ஸோ இந்த எடிட் பேஜில் வந்துக்கோங்க. இந்த எடிட் பேஜில் பார்த்தீங்கன்னா 5 டைப் இருக்கும். இப்போ நான் மவுஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மீடியா போல் அப்படின்னு சொல்லுவாங்க. மீடியாஸை இங்கே தான் இன்ஸ்டால் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் பேனல், அதாவது வீடியோ வியூ பண்ணி பார்க்குறது இங்கே தான் இருக்கும். இது இன்ஸ்பெக்டர், இங்கே டைம்லைன், இங்கே எஃபெக்ட். ஓகேங்களா, இப்போ ஒரு வீடியோஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் வீடியோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் மீடியா அப்படின்ற கொடுத்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எந்த ஃபைலில் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிள்ஸ்க்காண்டி ஒரு ஃபைலில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இங்கே இம்போர்ட் பண்ணோன்னே இந்த மீடியா போல் வந்துடும். இந்த மீடியா போல் இங்கே உங்களோட ஃபைலில் கொண்டு வரணும்னு நினச்சின்னா ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது. இதில் ஒரு பெஸ்ட் வழி, பேசிக்கான வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே பிடிச்சி ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொண்டு வருது. இதுதான் பெஸ்ட்டு வழி. ஓகேங்களா, இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் நான் இந்த மாதிரி 5 ஸ்க்ரீன் காமிச்சேன். இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கலை, இந்த இன்ஸ்பெக்டர் காமிக்கலை அப்படின்னா இந்த மேலே இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் காமிக்கும். ஜஸ்ட்டு இங்கே எஃபெக்ட் உங்களுக்கு காமிக்கலை அப்படின்னு நினச்சேன்னா இந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் காமிக்கும். இந்த மீடியா போல் காமிக்கலை அப்படின்னு நினச்சேன்னா இந்த மீடியா போல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். எப்போயுமே ப்ராஜெக்ட் ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த 5 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல்ஸை எடிட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மீடியா போல் மூலமாக ஒரு இதை கொண்டு வந்துட்டோம். அடுத்து இங்கே எடிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் பேனல்னு சொல்லுவாங்க. இங்கேயே எடிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் அட்வான்ஸ் லெவல் கற்றுக்கிட்டக்கப்புறம் எடிட் பண்ணலாம். இப்போ நம்ம உள்ளே ஃபுட்டேஜ் கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் நான் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த வீடியோ ஃபுட்டேஜ் அப்படின்றதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் அப்படின்றது ஓப்பன் ஆகிடுச்சா. இந்த இன்ஸ்பெக்டரில் ஏகப்பட்ட விஷயம் பண்ணலாம். ஒன்றா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த ஜூம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளிப்பை ஜூம் பண்ணுறது. அதாவது இங்கே பாருங்கள், அப்படியே வீடியோ ஃபைல் ஜூம் ஆகுதா, ஜூம் அவுட் ஆகுதா. இப்போ ஒரு விஷயம் நல்லா கவனிப்பீங்க. நம்ம ஜூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸை ஜூம் பண்ணும்போது ஒய்யும் சேர்ந்து ஜூம் ஆகும். எக்ஸை குறைக்கும் போது ஒய்யும் சேர்ந்து குறையும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இந்த கிளிப்பில் எக்ஸு தனியாக ஒய் ஜெனியாக ஜூம் ஆகும்னு நினச்சேன்னா இந்த லிங்க் இருக்குது பாருங்கள். இந்த லிங்க்கை எனேபிள் பண்ணிட்டேன்னா எக்ஸு தனியாக ஒய் ஜெனியாக ஜூம் ஆகும். இப்போ பாருங்கள், இதே ஃபோல்டர் நம்ம வினை குண்டாக்குறதுக்கு எப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, குண்டாகிறானா. இதுவே நம்ம எக்ஸை விட்டுட்டு ஒய்யை மட்டும் பண்ணோன்னா அப்படியே ஒல்லியாகும். இங்கே பார்த்தீங்களா, இதாச்சும் இன்கேஸ் இப்போ ஜூம் பண்ணுறதுல ஏதோ ஒரு தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரைட் சைடு இருக்குது பாருங்கள், என்னோடய மவுஸ் தெரியுது, அதை கிளிக் பண்ணிட்டேன்னா மீடியா ஃபைல் எப்படி பழையபடி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே வந்துடும். ஓகேங்களா, செகண்ட் பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா பொசிஷன் நம்ம வீடியோவை லெஃப்ட்டில் மூவ் பண்ணணும், ரைட்டில் மூவ் பண்ணால் அந்த எக்ஸ் ஆக்சிஸை பண்ணலாம். இதுவே நம்ம வீடியோஸ் மேலே மூவ் பண்ணணும், கீழே மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த ஒய் ஆக்சிஸை வச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டையுமே ஜூமு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இது ரெண்டையுமே இது பண்ண நினச்சேன்னா இந்த ஓவராலாக
நீங்கள் எடிட் பண்ணுறப்ப மாற்ற நினச்சேன்னு இந்த மேலே ரைட் சைடு இருக்குது பாருங்கள், இதை கொடுத்தீங்கன்னா பழையபடிக்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்து ரொட்டேட் ஆங்கிள் இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு எந்த வேணுமோ ரொட்டேட் பண்ணிக்கலாம். தென் பிட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது என்ன பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்ட் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வீடியோஸை வந்து 3D எஃபெக்ட் பண்ணிக்கலாம், ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். தி பெஸ்ட் வே லேர்ன் வீடியோ எடிட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறத விட ஒரு கிளிப்பை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கிளிப்புமே கிடைக்கலையா பரவாயில்ல, ஏன் நம்மளோட யூடியூப் சேனலில் ஏதாச்சும் ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவோட கிளிப்பை இப்போ நான் சொன்ன மாதிரியே எடிட் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு லேர்ன் வீடியோ எடிட்டிங். நான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி லட்சக்கணக்கான வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, சைட் பை சைடு வீடியோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நான் சொல்கிற ஆப்ஷனை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் தி பெஸ்ட் வே டு லேர்ன் வீடியோ எடிட்டிங். ஓகே, கம் பேக் டு வீடியோ. இப்போ நமக்கு பழையபடிக்க வரணும்னு நினைக்கிறேன், ஸோ அதை நான் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ளிப் பண்ணணும், அதாவது நம்ம வீடியோ ரைட் வரணும், லெஃப்ட் வரணும், இல்லை தலைகீழாக தெரியணும் அப்படின்னா இந்த ஃப்ளிப் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கிராப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத போர்ஷன் வந்து கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு வேணும்னா லெஃப்ட் சைடு, ரைட் சைடு வேணும்னா ரைட் சைடு, நமக்கு டாப்பில் வேணும்னா டாப்பில் கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் பாட்டமில் வேணும்னா பாட்டம், இந்த மாதிரி. அண்டு சாஃப்ட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இது பண்ணும்போது சாஃப்டாக நமக்கு வந்து இது பண்ணி தரோம். இங்கே பார்த்தீங்களா அந்த சாஃப்ட்னஸ் தெரியுதா, இதுக்கு தான் இது யூஸ் ஆகும். அண்டு அகெயின் பார்த்தீங்கன்னா டைனமிக் ஜூம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், நான் டைனமிக் ஜூம் ஆன் பண்ணிவிட்டேன். ஜூம் ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்களா இந்த வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆச்சா, நீங்கள் எவ்வளோ போய் வேணுமே எதுவும் பண்ண தேவையில்ல. இதுவே பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஜூம் அவுட் ஆகும்னு நினச்சுன்னா ஸ்வாப் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும், ஜூம் இன் ஆகும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக் ஜூம் வந்து யூஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக ஆகிரும், நீங்கள் போயிட்டு இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுன்ட்டு ஒன்று போய் பண்ண தேவையில்ல. அண்டு ஸ்டேபிளைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா மொபைலில் வீடியோஸ் எடுப்பாங்க, அதாவது ட்ரைபாட் இல்லாமல் மொபைலில் எடுக்கும்போது சேக் ஆகும், இப்படி சேக் ஆகும். அந்த மாதிரி சேப் ஆகும்போது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஆப்ஷன், அதாவது பெய்டு வெர்ஷனல் ஆப்ஷன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்க்கு இன்ஸ்பெக்டர் யூஸ் பண்ணோம், இதே மாதிரி ஆடியோஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ இருக்குது பாருங்கள், இந்த ஆடியோவில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த ஆடியோ வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா அது ஆடியோ இருக்கா. இதுவே இந்த ஆடியோவோட சவுண்டை இன்க்ரீஸ் பண்ண நினச்சேன்னா ஜஸ்ட் அகெயின் ஆடியோன்றதில் கிளிக் பண்ணேன்னா இங்கே ஆடியோக்கான இன்ஸ்பெக்டர் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த வேல்யூம் இருக்குது பாருங்கள், இப்போ கூட வச்சோன்னா வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா ஆடியோ இன்க்ரீஸ் ஆகணுன்னா இதாக வளருது. தென் நம்ம வந்து அந்த வாய்ஸை வந்து மாற்றிக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்ச்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன குழந்தை வாய்ஸுக்கு தகுந்தாப்பில் இதை வந்து மாற்றிக்கலாம், ஆடியோ வந்து மாற்றிக்கலாம். தென் ஆடியோவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பீட் சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆடியோவோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டரில் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு இந்த மீடியா போல் பார்த்துருக்கோம். இப்போ இந்த டைமில் என்ன பார்த்தா வீடியோஸ் எப்படி கொண்டு வர்றது, இப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக வீடியோஸ் பண்ணும்போது 2 ஸ்க்ரீன் தான் கொடுத்துருப்பாங்க, வீடியோ அண்ட் ஆடியோ. இப்போ நமக்கு வந்து புதுசாக ட்ராக் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா இங்கே இருக்க பாருங்க, இங்கே வச்சு மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஆட் ட்ராக் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும். வீடியோ ட்ராக் வந்து ஆட் ஆகிடுச்சா, இதே மாதிரி ஆடியோ கீழே வச்சுட்டு ஆட் ட்ராக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ட்ராக் வந்து ஆட் ஆகிடும். ஆடியோ ட்ராக் கேட்கும், மோனோ வாஸ்டியூ இந்த மாதிரி கேட்கும். ஜஸ்ட் அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ராக் ஆட் ஆகிடும். இதே உங்களுக்கு நிறைய ட்ராக் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா ஆட் ட்ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 5 வீடியோ ட்ராக் வேணும். ஸோ 5 வீடியோ. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ட்ராக் எவ்வளோ வேணும், ஆடியோ எவ்வளோ வேணும் கேட்குது. ஆடியோ வந்து எனக்கு 5 வேணும், வீடியோ 5 வேணும், ஆடியோ 5 வேணும்னு சொல்லிட்டு ஆட் ட்ராக் கொடுத்தா இப்போ 5 வீடியோ ட்ராக் 5 ஆடியோ ட்ராக் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ எனக்கு இது உங்களுக்கு சொல்லித்தரக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஸோ நான் எடுத்துகிட்டேன். ஓகேங்களா? இன்கேஸ் இதை வந்து உங்களுக்கு ஆடியோ ட்ராக் அண்ட் வீடியோ ட்ராக் அண்ட் சொன்னது இதை பார்க்கணும்னு நினச்சேன்னா இந்த என்னோடய மவுஸை கவனமாக பாருங்கள். இந்த இருக்கா, இங்கே வச்சுட்டு அப்படியே மேலே இழுத்து விட்டேன்னா அது போயிடும். நீங்கள் ஆடியோ ட்ராக் வீடியோ ட்ராக் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திரும்ப கீழே இழுத்து விட்டேன்னா இங்கே வந்துடும். இப்போ என்ன கவர் பண்ணியிருக்கோம், மீடியா போல் கவர் பண்ணியிருக்கோம், இன்ஸ்பெக்டர் கவர் பண்ணியிருக்கோம், இது கவர் பண்ணுவோம். இப்போ வந்து எஃபெக்ட்ஸ் எப்படி பார்ப்போம். இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடு டூல் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா
2 எஃபெக்ட் வந்து வீடியோ ட்ரான்சிஷன் அண்ட் ஆடியோ ட்ரான்சிஷன். இந்த வீடியோ ட்ரான்சிஷன் கொடுத்தீங்கன்னா வீடியோவில் என்னென்ன ட்ரான்சிஷன் இருக்குது அப்படின்ற வரும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு வச்சுன்னா அது மேலே மவுஸ் அவுட் பண்ணுவாங்க வருதுங்களா, அந்த மேலே மவுஸை கொண்டு போனாலே என்னென்ன ட்ரான்சாக்ஷன் இருக்குன்ற வந்துடும். நமக்கு தேவையான நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்போ இந்த ட்ரான்சாக்ஷனே நம்ம எடிட் பண்ண முடியும். அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இப்போ இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து என்னுடைய கிளிப்பில் வந்து ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் இருக்குது பாருங்கள், அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மேலே வந்துருச்சு பாருங்கள் எடிட் ஆப்ஷன் இன்ஸ்பெக்டரில். இங்கே போய்ட்டு எடிட்டும் பண்ணிக்கலாம். இந்த ட்ரான்சாக்ஷனே இந்த யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆடியோ ட்ரான்சாக்ஷன் 3 ஆடியோ ட்ரான்சாக்ஷன் இருக்குது. ஆடியோ ட்ரான்சாக்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கிளிப்ஸில். ஓகேங்களா, அண்டு மூணாவதாக பார்த்தீங்கன்னா டைட்டில், அதாவது வீடியோஸ்க்கு வந்து டைட்டில் யூஸ் பண்ணுவாங்க இருக்கும். அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டைட்டில் எடுத்து நான் பண்ணி அமைகிறேன். ஜஸ்ட் இந்த டைட்டில் வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அதே மாதிரி அந்த டைட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். அந்த டைட்டில் எந்த மாதிரி வரப்போகுது, எப்படி இருக்குது, இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி ஒரு டைட்டில் வந்து சாம்பிள்ஸ் டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்படியே இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே மேலே வந்துடும். ஓகேங்களா, இப்போ இந்த டைட்டிலில் இப்போ எனக்கு என்ன டைட்டில் வேணும், சாரி இது மேலே போயிடுச்சா, எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது ஓப்பன் ஆகிடுச்சா தெரியுதுங்களா, இங்கே வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ உங்களுக்கு எந்த டைட்டில் வேணும், இது வந்து நமக்கு வந்து நம்ம சேனல் பேரை கொடுப்போம் டிஜிட்டல் ஜிவிகே அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணோன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் அந்த பேரை வந்து எடிட் பண்ணுற ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்துச்சு பாருங்கள். ஃபாண்டு என்ன ஃபாண்டு மாற்றணும், இப்போ நான் அந்த டைட்டில் உங்களுக்கு வந்து மேலே வைக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த டைட்டில் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கிளிப்பை மூவ் பண்ணுறேன். இந்த பார்த்து டைட்டில் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து தெரியுதா, இப்போ இந்த டைட்டிலோட ஃபாண்டை மாற்றணும் அப்படின்னு நினச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டைட்டில் லெஃப்ட்டு ரைட்டு மூவ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இது வந்து டைட்டிலோட ஃபாண்டை சூஸ் பண்ணிக்கிறது. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஃபாண்டோட ஃபேஸ் வந்து ரெகுலராக போல்டாக இந்த மாதிரி நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தந்தாப்பில் இதை வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த டைட்டில் பெருசு பண்ணிக்கிறோம், உங்களுக்கு பார்க்குறதுக்கு இதாக இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு பெருசு பண்ணிக்கிறேன். டிஜிட்டல் ஜிவிக்குன்ற பெருசு பண்ணுறதா சைஸ் இது பண்ணுங்கள், அலைன்மெண்ட்னா இது பண்ணுங்கள். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா தெரியும். அண்டு டைட்டில் கீழே எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கா, இதுதான் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் பேனல். நம்ம முன்னாடி பார்த்தது ட்ரான்சிஷனு, இப்போ பார்க்குறது எஃபெக்ட். ஓகேங்களா, இந்த எஃபெக்டையே நம்ம வந்து எடிட் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஜஸ்ட் இந்த டைட்டில் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், எனக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நான் எஃபெக்டை கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துருச்சு பாருங்கள். சார் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பழைய வாய்ஸ் வச்சுருந்தோம்ல, அதனால அந்த மாதிரி ப்ளே ஆகுது. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பழசு வேணாம் புதுசு வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் இஜெட் அப்படின்ற ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானது வந்து பழசு வந்து வந்துடும். புரியுதுங்களா, கண்ட்ரோல் இஜெட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக என்ன இது வச்சுருந்தீங்களோ அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகி வந்துடும். இந்த எஃபெக்ட்டு இந்த தான் எஃபெக்ட்டு. ஸோ இந்த எஃபெக்ட்னா இந்த வச்சுக்கோங்க. இந்த எஃபெக்டவே எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து இப்போ இந்த எஃபெக்ட்டு, இந்த எஃபெக்ட் வந்து நான் என்னுடைய கிளிப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அகைன் அந்த கிளிப்பில் ஆட் பண்ணக்கப்போ இந்த இடத்துல இன்ஸ்பெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சிசிடிவி எஃபெக்ட் வேணும், அதாவது சிசிடிவியில் பார்க்குற மாதிரி எஃபெக்ட் வேணும்னா சிசிடிவியை கிளிக் பண்ணிங்கன்னா சிசிடிவி மாதிரி ஆப்ஷன் வந்துருந்தா வந்துச்சுங்களா. இப்போ இதையும் நம்ம எஃபெக்டில் போய் எடிட் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன மாதிரி வேணும்னு நினச்சோமோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், அதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து இங்கே வந்துடும். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எஃபெக்டிங் பேனல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய லேப்டாப் வந்து லோயர் அண்ட் கான்ஃபிகரேஷனில் இருக்கனால லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஓகேங்களா, இன்கேஸ் நீங்கள் ஹையர் அண்ட் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே நம்ம இப்போ சின்ன ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம், மீடியா போல், வீவர்ஸ் அண்டு இன்ஸ்பெக்டர்
அண்ட் டைம்லைன் இது 3 பார்த்துருக்கோமா? ஓகே, இப்போ 4வதாக பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு பார்ப்போம். இப்போ நம்ம இன்ஸ்பெக்டரில் போய் நிறையா ஜூமு போர்ஷன் இதெல்லாம் பண்ணோம். இங்கே போய் பண்ணாமல் நம்மளால் இந்த டைம்லைன் இருக்குது பாருங்கள், இதை தான் பார்த்தீங்கன்னா டைம்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம்லைன்லேயே நம்மளால் எடிட் பண்ண முடியும் இங்கே போகாமல். அது எப்படின்னு இது பார்ப்போம். ஜஸ்ட் இந்த கிளிப்பு வீடியோ கிளிப் இருக்கா, வீடியோ கிளிப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா ட்ரான்ஸ்ஃபார்ம்டு இருக்கா, என் மவுஸ் கிளிக்காதா, அதை கிளிக் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே போய்ட்டு நமக்கு இங்கேயே ஜூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ ஜூம் வேணும், எனக்கு இவ்வளோ வேணும், அவ்வளோ அதிகமாக வேணும், அந்த மாதிரின்ற ஆப்ஷன் வந்து இங்கேயே இந்த ஜூம் வந்து இந்த கார்னர் தெரியுதுங்களா, இந்த கார்னரை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா ஜூம் இன் ஆயிரும். கார்னரை பிடிச்சி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆயிரும். ஓகேங்களா, இங்கேயே அந்த ஜூம் இன் அவுட் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இதை கொடுத்தீங்கன்னா அந்த இது கிளிப் வந்துடும். ஜஸ்ட்டு இங்கே போய்ட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையான ஜூம் வந்து இன் வேணுமா அவுட் வேணுமா மூவ் பண்ணி நமக்கு தேவையானது நம்மளே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் கிளிப் வந்து அகெயின் இம்போர்ட் பண்ணுறேன். கிளிப் வந்து போயிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த மாதிரி வேணுன்றதை இம்போர்ட் பண்ணிவிட்டு வேணுன்றதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு கிளிப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோக்கு வந்து கிராப் பண்ணிக்கலாம். எவ்வளோ இங்கே வேணுமா இங்கே வேணுமா இந்த மாதிரி நமக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ கிராப்பிங்கும் பண்ணிக்கலாம். அகைன் தேர்டு பார்த்தீங்கன்னா டைனமிக் ஜூம். நம்ம இன்ஸ்பெக்டரில் பார்த்தோம் பாருங்கள் டைனமிக் ஜூம், அதை வந்து இந்த இடத்துலையும் நம்ம டைனமிக் ஜூம் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த டைனமிக் ஜூம்ன்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைனமிக் ஜூம்ன்ற ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஓவரால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டாவன்சி ரிசால்ட்டோட பேசிக்ஸ் எடிட்டிங் வந்து நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டாவன்சி ரிசால்ட்டில் நிறையா கற்றுக்கணுச்சுன்னா வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.